உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்த எங்க போற? பசிக்குது, சீக்கிரம் வா. வந்துட்டேன்டா, இரு வர. அதுக்குள்ள பறக்குறான். சீக்கிரம் வை. இந்தா சாப்பிடு. மாறா, உங்க அப்பா உன் பொண்டாட்டிய பத்தி பெருமையா பேசிட்டு போனாருடா. அவருக்கு வேற வேலை இல்ல. அவளை பத்தி எல்லாரும் தான் பெருமையா பேசுறீங்க. எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி மனசு ஸ்ட்ராங்கா உட்காந்துறான். ஏண்டா, அவளை பத்தி பெருமையா பேசினா உனக்கு பொறுக்கலையா? அவ உன் பொண்டாட்டி தானே, நியாயமா நீயும் பெருமைப்படணும். இங்க பாருடா, வீராவும் காவல் தெய்வம். அவளை நீ நல்லபடியா பாத்துக்கணும். என்ன, உன் அப்பாவ, உன் அண்ணனுங்கள எல்லாரையும் கொஞ்சம் தள்ளி வை. வீராவ மட்டும் உன் மனசுல வை. இப்ப எதுக்கு நீ அவளுக்கு சாம்பிராணி போட்டுட்டு இருக்க? சாம்பிராணி எல்லாம் ஒண்ணும் போடல, உண்மையதான் சொல்றேன். நீதான் பெரிய தியாகியாச்சு. சும்மா உன் அண்ணனுக்கு நல்லது பண்ற, இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றேன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை தலையில தூக்கி போட்டுட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. அவ இல்லன்னா உனக்கு வாழ்க்கையே இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன சுயநலமா யோசிக்க சொல்றிய? அவ விஷயத்துல நீ சுயநலமா இருக்கிறது தப்பே இல்லடா. ஏன், இங்க எல்லாரும் சுயநலமா தானே இருக்காங்க. இன்னைக்கு அவன் பாயிலே படுக்க கூடாது. எங்க பாய காணோம்? இதை எடுத்து ஒளிச்சு வச்சிட வேண்டியதான். என்னடா அது? என்ன ரூமே வித்தியாசமா இருக்கு. இவ்வளவு நீட்டா இருக்காதே. அந்த இன்ஸ்பெக்டரே ஒரு சைக்கோ. அவங்கிட்டே போய் எகிரிட்டு இருக்கிற நீ. எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? உனக்காகனா அது உனக்காக இல்ல. என் கண்ணு முன்னாடி யாருக்கு அநியாயம் நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். உனக்காகவும் கேட்பேன். அதான். ஓ அப்படி. சரி, வீரமங்கை எங்க போய் முடிய போதும். என் பாய பாத்தியா? ஏன் காணுமா? ஆமா, இங்கதானே இருந்துச்சு. எங்க போச்சுன்னு தெரியலையே. மாறா, அப்ப நீ ஒரு பண்ணு. மணி 9 தானே ஆகுது. அப்படியே நேர போனா 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பிள்ளையார் கோவில் வரும். பிள்ளையார் கோவில்ல இருந்து ஒரு ரைட் எடு. ரைட் எடுத்த உடனே லெஃப்ட் எடு. அங்க நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் வரும்ல, அங்க உன் மச்சான், அதான் அந்த இன்ஸ்பெக்டர் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் என் ரூம்ல பாய் தலைகாணிலாம் வச்சிருந்தேன், அது காணாம போச்சுன்னு வேற கம்ப்ளைண்ட் கூட. வர வர வாய் ஜாஸ்தி ஆகி போச்சு உனக்கு. என்னன்னா என்னமோ நான் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கிற மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற. எனக்கு என்னமோ இதுதான் வேலை மாதிரி. இவ ஒருத்தி. ஏய், பாய் எப்படி அங்க போச்சு? எனக்கு தெரியாதே. அப்ப அதுவே நடந்து போய் அங்க ஒளிஞ்சுக்குச்சுல. அத நீ உன் பாயை கேளு போ. ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கிற, பாத்துக்கிறேன். ஃபேனையாவது குறைச்சு தொலையாண்டி. ஏய், எனக்கு வேர்க்குது. அம்மா. ஏய், எதுக்கு இவ்வளவு பெரிய கேப்? அப்புறம் நீ உருண்டு விழுந்துட்டு உங்க அத்தை கிட்ட போய் என்ன அப்படியே வீர கீழே தள்ளி விட்டுட்டான்னு சொல்லுவேன். இப்ப என்னடி வேணும் உனக்கு? இப்ப பக்கத்துல வந்து படுக்க போறியா இல்லையா? இப்ப வர போறியா இல்லையா? என்னடி பிரச்சனை உனக்கு? பக்கத்துல படுத்துக்கோ. இந்தா வச்சுக்கோ, நல்லா போத்திக்கோ.
கடவுளே, இதெல்லாம் எனக்கு தான் நடக்குதா? இதெல்லாம் நல்லதா கெட்டதான்னே தெரியலையே. ஏ, இந்த நேரத்துல இந்த கடவுளை டிஸ்டர்ப் பண்ணாத. ம், பாவம், அவரே காலையில இருந்து ஓவர் டைம் பார்த்துட்டு இப்பதான் நிம்மதியா தூங்குவாரு. வர வர நம்ம மைண்ட் வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் கேக்குது மாறா, பாடு. ம். ஹம். ஏய், இப்ப நீ என்ன தொட்டியா? நான் உன்னை தொட போறேன். என் கண்ணை தொட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது உன் கையா இருக்கும். ஏன் கையா? நம்ம கையா இவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு? ஆ, அம்மே, பாத்து பாத்து. ஆ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.